ஹாய் டியர்ஸ், நான் தாங்க மோனிகா. நேற்று எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே எங்கள் வீடு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற வீடு நியர்பை ட்ராக்கு. உங்களுக்கு தெரியுதா ட்ரெயின் போகிறது? இவ்வளோ கிட்ட இருக்கோம் நாங்கள். நேற்று மார்னிங் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துக்கிட்டேன். அப்போது எங்கள் அம்மா ஒரு மாதிரி பதட்டமாக, ட்ராக் கிட்டே ஏதோ ஒரு நாய் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் அது எனக்கு ஒரு பயம் தான். இந்த மாதிரி ட்ராக் சைடு எனக்கு நார்மல் பஸ்ஸு அது எல்லாத்தையும் விட எனக்கு ட்ரெயின் ட்ராக்னால் ரொம்ப பயம். அப்படி சொல்லவே எனக்கு ஒரு இன்னொரு பதட்டமாயிடுச்சு. நான் எதனா அடிபட்டு அந்த மாதிரி அந்த காலையில் நான் எழுந்திரிச்சி ப்ரஷ் கூட போகல. அப்போ தான் டக்குன்னு எழுப்பி நான் அனுப்பி விட்டாங்க. அப்பா கூட எங்கள் அம்மா திட்டினாங்க. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்ச படுதிலேயே நான் போயிட்டேன். போய் பார்த்தேன், எங்கள் பாட்டி வீடு இந்த லைனில் அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா அது பின்னாடி அந்த சைடு எங்கள் பாட்டி வீடு, இந்த பர்பிள் கலர் வீடுக்கு அந்த பின்னாடி ஒரு 2 வீடு தள்ளி. அப்போ பார்த்தா ஒரே அழுகிற சத்தம், நாய் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் ட்ராக் மேலே போய் பார்த்தா ஒரு நாய் பாதி உடம்பு அப்படியே கிழிஞ்சி, ஒரு கால் அப்படியே முதுகு பின்னாடி பெண்டாகி, அந்த தொடை சைடு வயிறெல்லாம் கிழிஞ்சி, கிட்னி எல்லாம் வெளியே கிடக்குது. ஆனால் உயிர் இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதை பார்த்த உடனே அப்படியே ஸ்டட்டாக அங்கே நின்றுட்டேன். நான் நின்றுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் பாட்டி வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாய்க்கிட்ட எங்கள் பாட்டி வளர்க்குறாங்க. அவங்களோட நாய் இல்லை அதுன்னு சொன்னாங்க. அவங்க யாரோ பக்கத்தில், எங்கள் பாட்டி கொஞ்சம் வயசானவங்க, அவங்க ஏரியா வர முடியல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இது எங்கள் பாட்டி நாய் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனால் அது தண்ணி தாகத்தில் ஒரு பக்கம் அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா அந்த லைன் இருக்குல்ல, ட்ரெயின் போகிற அங்கே கிடக்குது. அது நான் கிட்டே போகும்போது அது என்னை பார்த்து நாக்கு மட்டும் வெளியே தொங்குது. என்னை பார்த்து எதுவும் கற்று தண்ணி தாகத்தில் போல். உடம்பு பாதி உடம்பே இல்லை அதுக்கு. அப்படியே முறுக்கிக்கிட்டு சிதையெல்லாம் அப்படியே பின்னாடி போய் கிடந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப தலை சுற்றிச்சு. ஏன்னா நான் வெறும் வயிற்றில் எந்திரிச்சு படுத்தியில் அப்படியே நான் போனேன். அது பார்த்ததும் எனக்கு என்ன பண்ணோன்னே தெரியல. அடுத்து எங்கள் பாட்டியை கூப்பிட்டேன். அவங்களால முடியாமல் அவங்க மேலே ஏறி வந்தாங்க. இதை தூக்கிட்டு போய் காப்பாற்றலாம்னு ஒரு பக்கம் மைண்ட் செட்டு. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் டிரான்ஸ்போர்ட் ஒன்று தான் இருக்குது. ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் இருக்குது. அது அப்பா வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அக்கம் பக்கம்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் ரொம்ப இது இல்லை. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நான் பாட்டிக்கிட்ட சொல்லி, பாட்டி உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா, அது செத்துருச்சுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். எனக்கு குடல் கிழிஞ்சிருச்சு, வயிறே இல்லை, வயிறு கிழிஞ்சு கிடக்குது. பாட்டியால் முடியாதுன்ட்டாங்க. ஒரு பக்கம் அதுவும் கரெக்டு தான். எனக்கு இதை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. நான் அது கை காலை அப்படி அந்த ஒரு கால் மட்டும் ஒரு கால் தான் உடஞ்சது, ஒரு கால் இருந்துச்சு. அந்த கை காலை பிடிச்சி சைடில் அப்படிக்கா அந்த செடிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடாக எடுத்துகிட்டு போட்டு நானும் ட்ராக்கில் நிற்கிறேன். ஒரு பக்கம் க்ரீன் சிக்னல் வேறு போட்டு அதோட பிளட்டெல்லாம் என் காலில் ஆச்சு. எனக்கு ஒரு மாதிரி அழுக வருது. நான் ஏன்டா இது மாதிரி காலில் பார்த்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வீட்டில் சொன்னேன். எங்கள் அம்மா ஒரே அழுக, உன்னை நான் அனுப்பிச்சிருக்கவே கூடாது, இந்த மாதிரி நிலமையாக வரணும், அது உயிர் போகணும் வேண்டிக்கோ அப்படின்னு. அது ரொம்ப அழுகிற சவுண்டு கேட்குது. அப்புறம் அனிமல்ஸ் ரெஸ்கியூ அவங்களோட நம்பர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ட்ரை பண்ணால் ஒவ்வொருத்தவங்களும் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் பதில் சொல்கிறாங்க. ஒரு நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன், 1972 சம்திங் அந்த மாதிரி ஒரு நம்பரு. கால் பண்ணப்போ இது நாங்கள் அடிப்பட்ட அனிமல்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு நம்பர் சொன்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணால் ஃபஸ்ட்டு பண்ண நம்பரை கொடுக்குறாங்க. 2 பேரும் மாற்றி சொன்னாங்களே தவிர ஒரு உயிர் அவங்க நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். எனக்கு அது கண்ணு முன்னாடி நடக்குது. என்னால் அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடக்கூட இல்லை. எனக்கு அது நினச்சி அழுக வந்ததே தவிர, ஏன்னா அது பார்த்த பார்வை நான் அப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடிஞ்சிச்சு. நிறைய டைம் நான் இந்த மாதிரி அனிமல்ஸை காப்பாற்றிருக்கேன். நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி நாய் என் கண்ணு முன்னாடி டக்குன்னு ஏறி இறங்கிடுச்சு. அந்த ஆளை நான் விடவே இல்லை. அவரை வண்டியை நிறுத்தி அவரையும் கூட்டிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் அந்த நாய்க்கு 2000 ரூபா ஆச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரே வீட்டுக்கு கூப்பிட்டு போகவும் வச்சேன். இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இருந்தாலும் இதை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி இறங்கி உடஞ்சி வந்துட்டேன். ரொம்ப அழுதுட்டேன் வேறு. இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடக்கிறது இந்த ட்ராக் பக்கம் ஏன் இருக்குன்ற இப்போ ரொம்ப ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம உயிர் இது போயிடும். இது சுத்தமாக பாதி உடம்பு இல்லாமல் அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கலாம். பட் அது எங்ககிட்ட சரியான ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால் நான் அந்த மாதிரி
இதாகிடுச்சு. உயிரோடு இருக்கிற நம்ம உயிரிங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லையா, அது நம்மளோட பொறுப்பு. அது வந்து நம்ம கடவுள் நம்மளை நம்பி தான் அதுங்களை படைச்சிருக்காரு. நமக்கு பசிக்குது, தண்ணி தாகம் எடுக்குதுன்னா நம்ம வாய் விட்டு கேட்குறோம், கடையில் வாங்கிக்கிறோம். அதுங்க ஒவ்வொரு வேலைக்கும் அவ்வளோ கஷ்டப்படுது. ஒன்றுமே இல்லை, உங்களால் முடிஞ்ச வரைக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த குரங்குகள்லாம் இருக்கும் ஒரு இடத்துல. நான் வந்து சொல்லுவேன், கும்மிடின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்காங்க, நிறைய குரங்கு இருக்கும். ஒரு 150 ரூபாய்க்கு எல்லா பிஸ்கெட்ஸும் வாங்கிட்டு போய் அதுங்களுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து அது லவ்வுன்னு சொல்கிறத விட அதுங்க மேலே ஒரு இறக்கம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து வீட்டில் தண்ணி வைக்கிறீங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேர் அது வைக்கிறது இல்லை. நமக்கு வந்து அது கஷ்டம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு செகண்டு வேலையினால பல உயிர்கள் அதில் பலனடையும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களும் பாருங்கள், சும்மா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் தண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு மிஞ்சிற சாப்பாடை இந்த மாதிரி ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு இதனால் காக்காங்களே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் கூட நான் சும்மா கலாய்ச்சி சொல்லியிருப்பேன். காக்காங்க, அணில், மைனா, குயில், மரங்கொத்தி பறவை, இந்த மாதிரி எல்லாமே வந்து சாப்பிட்டு நாங்கள் அது ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக வச்சுருவோம். எல்லா நாங்கள் நம்ம வந்து யூஸ் ஆனது தான் வைக்கணும். நாங்கள் அதுங்களுக்குன்னு தனியாக கூட பிசைஞ்சு வைப்போம். மதியானம் நாங்கள் இப்போ சாப்பிடும்போது இப்போ வைப்போம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் சாப்பாடு அதுங்களுக்கு வச்சிங்கன்னா நிறைய உயிர் பயனடையும். நம்ம தூக்கி டஸ்ட்பினில் நிறைய பேர் போடுறாங்க. நான் இப்போ இருந்தால் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு, எக்கு, சிக்கன் எல்லாத்தையும் கொண்டு அந்த பக்கெட்டில் கொட்டி அதை அப்படியே கொண்டு குப்பைக்காரங்க கிட்ட கொட்டுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம விஷயங்களை செய்யாமல் அது தெருவில் இருக்கிற உயிரிங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோன்னா அது எவ்வளோ பெரிய யூஸாக இருக்கும் சொல்லுங்கள். 4 சாப்பாடாக இருந்தாலும் அதுக்கு பசி ஆறுதோ இல்லையோ, நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும். இதுங்களை எல்லாமே பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதுங்களுக்கு தண்ணி, நீங்கள் வேஸ்ட் பண்ணுற அந்த சாப்பாடு, அதை மட்டுமே வச்சாலே போதும். நிறைய உயிர் அதனால் பயனடையும். நான் அவ்வளோதான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் தெருவிலலாம் இந்த தெரு நாய்ங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தெரு நாய்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாய் வெயில் சூடு தாங்காமல் அப்படியே சுருண்டு விழ ஆரம்பிச்சிச்சு. கடையில் டக்குன்னு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. தண்ணி பாட்டில் வாங்கி அதுக்கு அங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு பவுல் எடுத்து ஊற்றி பிஸ்கெட்டும் வாங்கி போட்டு, முடிஞ்ச வரைக்கும் உங்களால் அவங்கவுங்க வீட்டில் வெளியே தண்ணி வைங்க. அது எவ்வளோ யூஸாக இருக்குன்னா, அது வந்து அதுங்க குடிக்கும் போது அதுங்க மனசில் நம்மளை வாழ்த்தும். அதுங்களை கொஞ்சம் பாவம் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து அது படுக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வந்துடும், இங்கே வந்து கிடந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி மட்டும் வைங்க, சாப்பாடு வைங்க. அதுக்கு தேவையான போது அது வந்து சாப்பிடும், தண்ணி குடிச்சிக்கும். இதை மட்டும் கொஞ்சம் ஒரு ரெக்வெஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அதுங்க மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே, இப்போ ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. நம்மளால் வண்டியில் போகணுன்னாலுமே நமக்கு எவ்வளோ ஜூஸ் குடித்தாலும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நமக்கு பத்துறதில்ல. அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி உயிரிங்கள்லாம் என்ன பாவம், சுருண்டு விழுந்துடும் எல்லாமே. இதுங்களாம் இல்லைன்னா இந்த உலகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வைங்க. தண்ணி எவ்வளோ வைக்க முடியுமோ இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் தண்ணி டெய்லி வைங்க. அது அதுங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.